அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டின்னர் முடிவில் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம். என் தங்கச்சி வந்திருந்ததால் கேரம் போர்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க வந்து என் தங்கச்சி வந்தாலே என் தங்கச்சியும் குழந்தையா மாறிடுவாங்க. பிள்ளைங்களோட சேர்ந்து கேரம் போர்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைக்கு வந்து குட்டிமா வந்தாலே போதும், சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா அவங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நைட்டுக்கு வந்து மீன் குழம்பு குறையா இருந்துச்சு, சாதம் வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு மீன் பொரிக்கைக்கு மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். பிள்ளைங்க வந்து நைட்டுக்கு சாதம் தான் விரும்புவாங்க. அம்மா வந்து கொஞ்சம் புளிக்குழம்பு கணக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் சாதம் வடிச்சிடலாமா அப்படின்னுட்டு ஒரு பக்கம் சாதம் வடித்தேன். அப்புறம் மீன் குழம்பு குறையா இருந்துச்சு, இதை ஏன் தனியாக வைக்கணும் அப்படின்ட்டு ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி சூடாக்கி வச்சிடலாமே அப்படின்ட்டு மீன் குழம்போடு எங்கள் அம்மா வச்ச புளி குழம்பே சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூடாக்கி வச்சாச்சு. சைட் பை சைடு காலையில் துணி போட்டு சோப்பட்ட துணி இருந்துச்சு, அதை மடிச்சிடலாமா அப்படின்ட்டு மடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா துணி மடிக்கிறது தான் பெரிய வேலை. சோப்படுறத கூட போட்டுடலாம், ஆனால் துணியை மடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் வந்து துணியை மடித்து வச்சிருமே அப்படின்ட்டு மடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் மீனை பொரிச்சிக்கிட்டு இருந்தேன். காலையில் மத்தியானம் மீன் பொரிச்சப்போ மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பிள்ளைங்களுக்கு மீன் பொரித்து கொடுத்தோம்னா தோசை எதுவும் விரும்ப மாட்டாங்க, நைட்டுக்கு சாதமே விருப்பப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு டின்னருக்கு வச்சு கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.